அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க, ஒரு மனுஷன் சாவறதுக்குள்ள 3 ஜோதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம்மா. ஆன்ம ஜோதி, ஜீவ ஜோதி, அப்புறம் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஏதாவது ஒன்றையாவது அடையணும் அப்படின்னும் பேசியிருக்கீங்க. இந்த 2 ஆன்ம ஜோதிக்கும் ஜீவ ஜோதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஜீவ ஜோதின்றது உடலெல்லாம் ஓடின்னு இருக்குது. ஆத்ம ஜோதின்றது தலையில் மட்டும் ஓடுறதுன்னா. ஆத்ம ஜோதின்றது முடிவானது, ஜீவ ஜோதின்றது இடைப்பட்டது. அதனால தான் பரஞ்சோதின்றது உலகத்தின் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது. அதனால் ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவ ஜோதியை பார்க்க வழி தெரியணும். ஜீவ ஜோதியை பார்க்கணும்னு சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும். உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவ ஜோதியை பார்க்க முடியும். இப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒளி இருக்குதுன்னு தெரியாது. அப்போ இந்த ஜோதி பாடம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆச்சரியப்படுறீங்க. இவ்வளோ பெரிய ஒளின்னு எனக்குள்ளவே இருக்குதா, நான் இது வரைக்கும் அறியாது இருந்துக்கிறேன்னு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தது ஜீவ ஜோதி. ஆனால் ஆத்ம ஜோதி நீங்கள் பண்ணாமையே வந்து நிற்கணும், அது ஆத்ம ஜோதி. இந்த ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதியில் இணையணும், ஆத்ம ஜோதி பரஞ்சோதியில் இணையணும். இந்த 3 ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை. ஒரு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு உண்டு, ஆனால் அவன் ஆன்மீகத்திலே பிறப்பான் எத்தனை வாட்டி பிறந்தாலும். எந்த ஜோதியுமே பார்க்காதவனுக்கு அஞ்ஞானியாகவே பிறந்து அஞ்ஞானியாகவே சாவான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஜீவ ஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி, இது 3 ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகணும்னா இது 3ஐயும் பார்த்தா தான் முழு மனிதன், மீது இல்லை அரை மனிதன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அறிவாளிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? ஏமா அறிவாளி ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு தாம்மா ஞானம். ஞானம்ன்றது அறிவு தான். அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது. அது எல்லோருக்குள்ளவுமே இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது. சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு, ஜாதி, மதம், குலம், கோத்திரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசின்னு வரும். ஆனால் கேட்டால் நான் அறிவாளின்னுவான், கடவுளை இல்லைன்னுவான், நான் கடவுள் மறுப்பாளன்னுவான், நாத்திகன்னு சொல்லுவான், கடவுளே இல்லைன்னுவான். கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான். கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது. கடவுள் இவனை விட்டு நீங்கன்னா இவன் மண்ணுக்கு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது. ஆனால் மனத்தோடு வாழும்போது, சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளின்றான். பேரறிவோடு வாழும்போது எவனும் நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான். நான் மனிதன், நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் உங்களை விட அறிவாளின்னு எவனுமே எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான். ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு. அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவு அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான். ஆனால் அறியாத சிற்றறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், நான் அறிவாளி நான் திறமசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாதம் உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும். அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா வாதம் பண்ணால் ஒத்துக்க மாட்டான். அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம சிற்றறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம், குழந்தை, குட்டி, கணவன், மனைவி, தாய், தகப்பன் உறவாடின்னு. இந்த உறவுகள் எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு, அங்கே பலவிதமான மக்கள்கள் வராங்க, பலவிதமான மக்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த காலங்கள் வந்தோடனே எல்லாரையும் விட்டு பிரிகிறோம். அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி தான். தாயின்னு ஒரு உறவு, பிள்ளைன்னு ஒரு உறவு, கணவன் ஒரு உறவு, தகப்பன் ஒரு உறவு, மனைவின்னு ஒரு உறவு, டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறோம். அந்தந்த காலகட்டம் வந்தவுடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா, தகப்பன் பிரிஞ்சு போகிறான், புள்ள பிரிஞ்சு போகிறான், மனைவி பிரிஞ்சு போகிறா, கணவன் பிரிஞ்சு போகிறான். இது நமக்கு புரியணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்தில் 1000 பேருக்கு நமக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்தவுடனே நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, உலகத்தில் யாருக்குமே நடக்காது நடக்குது. ஏன்னா நீ இன்னும் உலகத்தை பார்க்கல.
அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிற. உன்னை விட கொடூரமாக உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த கலக்கம் வராது. கணவன் இறந்துட்டான், இறக்கக்கூடாது, மனைவியை விட்டு இறந்துட்டான், அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு. அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்திலேயே அவனுடைய செயலிலேயே அவங்க கூடவே வாழற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும், அதுங்களை வாழ வைக்கணும். அதுங்களை வாழ வைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டு கெட்டு போயிடும். அப்போ நம்ம திடமாக இருந்தால் தான் அதுங்க திடமாக இருக்கும். இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஆமாம். அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும், என் மனைவி இறந்து போச்சுங்க, என் குழந்தைய எப்படி காப்பாற்று தெரியல, என் குழந்தை என்ன வந்துடல, என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவள் என் மனைவி மாதிரி. உலகம் ஃபுல்லாக மனைவி இருக்கிறான், உலகம் ஃபுல்லாக கணவன் இருக்கிறான், எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை மட்டும் யோசித்து பேசுகிறோம். நம்ம உலகத்தை திரும்பிப்பார், உண்மைகள் உனக்கு தெரியும். உண்மை, ஒழுக்கம் இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் அது இல்லாமல் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன சாமி? நீ எவ்வளோ நேர்மையாக இருக்கிறியோ அவ்வளோ மனவேதையிலேருந்து நீ வெளியே வருவ. எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறியோ அவ்வளோ நீ நிம்மதியாக வாழ பழகுவ. இது ரெண்டையும் இழந்தீன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதியும் இழப்பு. காரணம் என்ன, நீ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்ச, இந்த 1000 ரூபாய் எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ராத்திரிக்கு நல்லா தூங்குவேன். ஒரு 1 லட்ச ரூபாய் திருடின்னு வந்துட்டு பார்த்துக்கணும், நல்ல பணம் இருக்குது, ஆனால் தூக்கம் கூட வராது உனக்கு. எவன் வருவானோ, எப்போ பிடிப்பானோ, எவன் ஒதிப்பானோன்ற பயத்தோடு தான் இருப்பியே தவிர நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ நிம்மதி அப்படின்றது எதில் இருக்குது, உன்னுடைய நடவடிக்கையில் ஒழுக்கத்தில் இருக்குது. அப்போ ஒழுக்கமும் இதுவும் உனக்கு ஒரு மனுஷனுக்கும் அவசியம். அப்படி வாழும்போது தான் அவன் மனிதனாக நிம்மதியாக வாழ முடியும். இப்போது நீ ஒரு தவறு செய்கிற, நீ என்ன நினைக்கிற, நான் வயசாயிடுச்சு, எனக்கு நான் தவறு செய்யணும், ஆனால் என் பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது கண்டிப்பாக. அப்படின்னும் போது இளமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க கம்முன்னு வரும். அதுங்க ஒரு இடைப்பருவம் வந்தவுடனே நீ யோகியமா, நீ செய்யல தவறுன்னு கேள்வி வரும். அப்போ கேள்வி வரும்போது உன் நிம்மதியை நீ இழந்துருவ. நம்ம பெத்த பிள்ளையே நம்மளை கேள்வி கேட்டுச்சு, நம்ம எதுக்கு இனிமேல் வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும். அதனால் நீ உன்னுடைய வம்சத்துக்கு, உன்னுடைய குழந்தைங்களுக்கு நீ முன் உதாரணமாக இருந்து வாழ கற்றுக் கொடுக்கணும். அதை பார்த்ததான் இப்போது எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, வயசானவங்க. நான் பிறந்த உடனே என்ன குழந்தையாக வச்சு அவங்க தாளாட்டி எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிவுடையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு முதுமை ஆகிப்போச்சு, எனக்கும் குழந்தைங்க இருக்குது. அப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை காப்பாற்றின மாதிரி நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். எங்கள் அப்பா அம்மாவை நான் ஏன் காப்பாற்றணும்? ஆனால் காப்பாற்றணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி உனக்கு பிள்ளைங்களே இல்லை இல்லையா? அப்போது அவங்க அன்னைக்கு நீ இளமையாக இருந்தால் அவங்க இடைப்பருவமாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க முதுமையாகி குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க. நீ இடைப்பருவத்தில் இருக்கிற, நீ காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணுன்னா நீ அவங்களுக்கு என்னென்ன பணிவோட செய்யறியோ. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் பண்ணிக்கின்னு போகிற வீட்டில் மாமியார் மாமனாரை தாய் தகப்பனான்னு நினைக்க கற்றுக்குங்கோ. அதே மாதிரி உன் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பும்போது அந்த வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை, மாமனார் மாமியாரை தாய் தகப்பனா நினைங்க, வேற்றுமை வராது. அதனால தான் சொன்னான், என் மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான், இன்னொரு மருமகள் என் வீட்டுக்கு வந்துட்டான், என் மகன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான், என்னுடைய பெண்ணுடைய புருஷன் மருமகனாக என் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் வேணும். மனிதன் யாரும் எனக்கு தேவையில்லை, யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்வணும். ஒருத்தர் தெய்வம் இல்லாத ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. நீ கட்டுற துணி இன்னொருத்தன் நெஞ்சது, நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விவசாயம் செய்தது, நீ போடுற ஜாக்கெட்டு இன்னொருத்தன் தச்சது. உலகத்தில் ஒருத்தர் உதவி இல்லாத ஒரு மனிதனால் வாழவே முடியாது. நல்லவனும் கெட்டவனும் இறைவனுடைய படைப்புன்னு சொல்கிறாங்க. நல்லவன் கெட்டவன் இறைவனுடைய படைப்பு இல்லைம்மா, நல்லவனாக தான் இறைவன் படைத்தான். இவனுடைய பார்வை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இவனை மாற்றிடுச்சு. ஒரு சிலர் என்ன செய்கிறான், அதை தான் சொன்னேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சா இது போதும்னு இருக்கிறான். 1000 ரூபாய் சம்பாதிச்சா இது பத்தாது, இன்றைக்கி 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா நல்லா இருக்குமே என் குடும்பத்துக்கு நினைக்கும் போது அவன் தவறுகளை செய்கிறான். அப்போ அவன் கெட்டவனாக மாறுறான்.
அந்த கெட்டவர்களால் வந்து நல்லவர்களுக்கு பாதிப்பு தீமை வரும், நடக்கும்போது பாதிப்பு வரும். ஏன்னா எப்போ கெட்டவங்க கையில் ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துக்குச்சோ, நல்லவங்க கையில் 1000 ரூபாய் இந்த 10,000 ரூபாய்க்காரன் அந்த 1000 ரூபாய்க்காரன் ஒழிக்கணும்னு தான் பார்ப்போம். இதுதான் இந்த மனுஷனுடைய வேலை. இது இருக்கக்கூடாது. அவனுக்கு கிடைச்சதை அவன் வச்சுக்கணும், நம்ம கிடைச்சதை நம்ம வச்சுக்கணும். அவன் வாழ்க்கையை அவன் வாழ போகிறான், என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படின்னு வாழ்ந்தால் யாருக்குமே துன்பம் கிடையாது. அந்த கெட்டவர்களால நல்லவர்களுக்கு தீயம் வருதுன்னு கடவுளுக்கு தெரியுங்களா தெரியாது? கடவுளே உனக்குள்ள தானமாக்குறாரு. அப்புறம் வெளியே எங்கிருந்து வந்து பார்த்துக்கிட்டு கணக்கெடுத்துக்கினாக்குறாரு கடவுளை. கடவுள் உனக்குள்ள. அதனால தான் சொன்னான், மறைந்திருந்து விளையாடும் மனசாட்சி என்னும். அது என்ன மனசாட்சி மறைஞ்சிருந்துன்னு? நான் ஒரு தவறு செய்கிறேன், நானும் நீயும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறோம். நம்ம என்ன நினைப்போம், யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனசு செய்தது இந்த செயலை, மனசுக்கு ஆன்மா சாட்சியாக இருக்குது. இந்த ஆன்மா சாட்சியாக இருந்ததுக்கு தான் பிறப்பெத்து கொடுக்குது, இந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துடு திருப்பின்னு. ஆனால் அது திருப்பி பாவத்தையே பண்ணின்னு தெரியுது. அதனால இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாதுமா. கடவுளுக்கு வேலை இருந்ததுன்னா உலகம் இப்படி ஆயிருக்குமா, இவ்வளோ கெட்டு இருக்குமா? கடவுள் எல்லாம் திருத்திட முடியுமா? அவரே மனுஷனை பார்த்து பயந்து போய் எங்கெங்கேயோ ஒழிஞ்சுன்னு தெரிகிறாரு கடவுள். அதனால மனிதனுக்கும் கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனை இயக்குறான். இவன் நன்மையாகவும் நல்லவனாகவும் தீவனாகவும் இருக்குது, இவன் மனசை பொறுத்துக்குது, இவனுடைய பார்வையை பொறுத்துக்குது, இவனுடைய செயலை பொறுத்து இருக்குது. அதை வச்சு தான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும். அப்போ இறைவனோட நம்ம வந்து பயமா இருக்கணுங்களா, அன்பா இருக்கணுங்களா, இல்லை நட்பா இருக்கணுங்களா? பயமாவே இருக்கக்கூடாதுமா. தாயை விட சிறந்தவனம் இறைவன். தாய்க்கு கருணை, தாயை விட ஈக்குவலும் உலகத்தில் வேற யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் தாயை விட சிறந்தவனாம் இறைவன். நீ அவங்ககிட்ட ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அவன் உனக்காக 4 அடி எடுத்து வச்சு வருவான். ஆனால் நீ தான் 1/2 அடி கூட எடுத்து வைக்கிறது இல்லையா? உலகத்தை நோக்கி தானே உன் அடியெல்லாம் போகுது, இறைவனை நோக்கி போலையே. இறைவனை நோக்கி போனோன்றதான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருவோம். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளி